அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க மனித உரிமை ஆர்வலர் மால்கம் எக்ஸின் பிரபலமான வார்த்தை சுதந்திரம் இல்லாமல் அனுமதி இல்லை அப்படின்ற வாக்கியம் பாகிஸ்தானின் பாலஸ்தான் பகுதிக்கு மிகவும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது நிலவரப்படி பாலஸ்தானில் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க மனித உரிமை ஆர்வலர் மால்கம் எக்ஸின் பிரபலமான வார்த்தை சுதந்திரம் இல்லாமல் அனுமதி இல்லை. இந்த வாக்கியம் பாகிஸ்தானின் பாலஸ்தான் பகுதிக்கு மிகவும் பொருந்தும். பாலஸ்தானில் பல ஆண்டுகளாக அனுமதி இல்லை, ஏன்னா அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. பாகிஸ்தான் நாடு 1947 உருவானதில் இருந்து பாலஸ்தான் மக்கள் சுதந்திரம் கேட்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் அரசு அதனை அடக்கி ஒடுக்கி வந்துட்டுருக்காங்க. பாலஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் அரசின் கட்டுப்பாட்டை மீறி கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்த போது பாகிஸ்தான் அரசு சீனாவிடம் உதவி கேட்டது. சீனா முதலீடு என்ற பெயரில் பாலஸ்தானில் நுழைந்து அந்த பகுதியின் வளங்களை கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் என்ற திட்டத்தின் மூலம் பாலஸ்தானில் இருக்க கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டது. இந்த சிபிஇசி திட்டம் பல பில்லியன் டாலர்கள் மதிப்பிருக்கும். இதன் மூலமாக பாகிஸ்தான் அரசியல்வாதிகளும் இராணுவ ஜெனரல்களும் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக சீனா பாகிஸ்தானுக்குள்ள நேரடியாக நுழையவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம், அதாவது சிபிஇசி அப்படிங்கிறது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது சீனாவின் சின்சியாங் மாகாணத்தையும் பாலஸ்தானின் குவார்டர் துறைமுகத்தையும் இணைக்குது. சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் இந்த திட்டத்தை பொருளாதார திட்டம் அப்படின்னு சொன்னாலும் உண்மையில் இது பொருளாதார வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்ட திட்டம் கிடையாது. இதற்கு பின்னால அரசியல் மற்றும் இராணுவ நோக்கங்களும் இருக்கு. 2011 ஆண்டு பாலஸ்தான் விடுதலை இராணுவம் மஜித் பிரிகேட் என்ற அமைப்பை உருவாக்கி பாகிஸ்தானுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்துச்சு. பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இது ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. இதன் காரணமாக பாகிஸ்தான் அரசு குவார்டர் துறைமுகத்தில் முதலீடு செய்ய சீனாவுக்கு அழைப்பம் விடுத்தாங்க. 2015 ஆண்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் பாகிஸ்தானுக்கு வந்தபோது இந்த சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தில் சீனா சுமார் 60 பில்லியன் டாலர்களை முதலீடு செய்தாங்க. பாகிஸ்தான் போன்ற ஒரு ஏழை நாடு வெறும் 1 அல்லது 2 பில்லியன் டாலர்கள் கடன் வாங்குவதற்கு உலக வங்கியிடம் பலமுறை கெஞ்ச வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது 60 பில்லியன் டாலர்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தொகை. தற்போது குவார்டர் துறைமுகம் செயல்பட தொடங்கியும் இருக்கு. கப்பல்கள் வந்து போக ஆரம்பித்தும் இருக்கு. பாலஸ்தான் கனிம வளங்கள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால அங்கு நடக்கும் அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் சீனாவின் நலனையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பலூச் தேசியவாதிகள் சிபிஇசி திட்டத்தையும் பாலஸ்தானில் இருக்கும் மற்ற வெளிநாட்டு சக்திகளையும் கடுமையாக எதிர்க்கவும் செய்கிறாங்க. பலூச் கிளர்ச்சியாளர்கள் சிபிஇசி திட்டத்தை பாகிஸ்தான் அரசு பாலஸ்தானை காலனித்துவ சுரண்டல் செய்வதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கருதுகிறாங்க. இந்த திட்டம் பாலஸ்தானின் இயற்கை வளங்களையும் நிலத்தையும் சுரண்டுகிறது அப்படின்னும், ஆனால் இதனால் பாலஸ்தான் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படின்னும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக குவார்டர் துறைமுகம் மற்றும் சுரங்க திட்டங்கள் மூலமாக பாலஸ்தானின் இயற்கை எரிவாயு, எண்ணெய் மற்றும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக பலு கிளர்ச்சியாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த வளங்களில் இருந்து கிடைக்கும் பணம் பாகிஸ்தான் அரசுக்கும் சீனாவுக்கும் தான் போகிறது அப்படின்னும், பாலஸ்தான் மக்களுக்கு அடிப்படை வசதிகள், கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் கூட கிடைப்பதில்லை அப்படின்னும் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. சிபிஇசி திட்டத்தால் பாலஸ்தானில் வெளிநாட்டினர் அதிகம் குடியேறுவதால் பலூச் மக்களின் கலாச்சார
அடையாளமும் மக்கள் தொகை அமைப்பும் பாதிக்கப்படுவதாக பலூச்சி கிளர்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. தங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பலூச்சி அமைப்புகள் பாகிஸ்தானில் இருக்கும் சீன நிறுவனங்கள் மற்றும் சீன பொறியாளர்கள் மீது பலமுறை தற்கொலை தாக்குதல்கள் நடத்தியும் இருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவத்தினரும் அவர்களின் இலக்குகள்லையும் இருக்காங்க. முக்கியமான சில தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லணும்னா 2018 கராச்சியில் இருந்த சீன தூதரகம் மீது தாக்குதல், 2019 குவார்ட்டர் போர்ஸ் கான்டினென்டில் ஹோட்டல் மீது தாக்குதல், 2022 கராச்சி பல்கலைக்கழகத்தில் இருந்த கன்ஃபியூசியஸ் நிறுவனம் மீது தற்கொலை தாக்குதல், 2023 ஆகஸ்டில் குவார்ட்டரில் சீன பொறியாளர்கள் மீது தாக்குதல், 2024 மார்ச்சில் தாசுவில் சீன பொறியாளர்கள் சென்று வாகன அணி மீது தற்கொலை தாக்குதல். இந்த தாக்குதல்களில் நிறைய சீன குடிமக்களும் உயிரிழந்திருக்காங்க. சமீபத்தில் பலுஸ்தான் விடுதலை இராணுவம் ஜபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்திய போது BLA அமைப்பின் கமாண்டர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ வைரலாச்சு. அந்த வீடியோவில் அந்த கமாண்டர் சீனாவுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அந்த வீடியோவில் கமாண்டர் பேசியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் உடனடியாக பாகிஸ்தானை விட்டு வெளியேறுங்க. எங்களுடைய தலைவர் ஜெனரல் அஸ்லாம் பலோச் ஏற்கனவே சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அவர்கள் கேட்கல. மேலும் அந்த கமாண்டர் சொல்லும்போது, சீனா நீங்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இங்கு எங்கள் எதிரிகளுக்கு உதவி செய்கிறீங்க. ஆனால் இப்போது எங்களுடைய நேரம். CPEC திட்டம் கண்டிப்பாக தோல்வியடையும் அப்படின்னு BLA உங்களுக்கு உறுதியளிக்கிறது. மஜித் பிரிகேட்டில் தங்களை காப்பாற்றி கொள்ள உயிரையும் கொடுக்க தயாராக வீரர்களும் இருக்காங்க. மஜித் பிரிகேட் அமைப்பில் சீன அதிகாரிகள் மற்றும் சீன நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டிருந்தது. அதிபர் ஜி ஜின்பிங் உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு, பலுஸ்தானை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு எச்சரித்திருக்காரு. குவார்ட்டர் துறைமுகத்தில் சீனாவுக்கு தற்போது ஆபத்தான சூழ்நிலை நிலவுது. ஏன்னா சீனா பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த ரயில் கடத்தல் சம்பவத்திற்கு பிறகு குவார்ட்டர் துறைமுகத்தில் தனது கட்டுப்பாட்டை இன்னும் அதிகப்படுத்த சீனா முயற்சி செய்கிறாங்க. ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடத்தலை சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பார்க்குது. பலுஸ்தானில் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது நடந்த தாக்குதலை சீனா கண்டித்தும் இருக்கு. மேலும் பாகிஸ்தானுடன் இணைந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகப்படுத்தவும் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டவும் சீனா தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் கூறுகையில், நாங்கள் இந்த தாக்குதல் குறித்த செய்திகளை பார்த்தோம். இந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் ஒற்றுமையையும் சமூக அமைதியையும் பாதுகாப்பதற்கும் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. பலுஸ்தான் பிரச்சனையில் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. பலுஸ்தானில் நடக்கும் நிகழ்வுகளை ஆப்கானிஸ்தானில் இருந்து பிரிக்க முடியாது. பலுஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே 900 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லை இருக்கு. இந்த எல்லை பலூச் மற்றும் பஷ்தூன் பழங்குடியினரை இணைக்குது. பலுஸ்தானின் வடக்கு பகுதிகளில் ஆப்கானிஸ்தானின் பஷ்தூன் இன மக்களுடன் கலாச்சார மற்றும் குடும்ப ரீதியாக தொடர்புடைய பஷ்தூன் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. இந்த பகுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் பயங்கரவாத குழுக்கள் செல்வதற்கு முக்கியமான பாதையாக இருந்து வந்துட்டுருக்கு. பலூச் மற்றும் பஷ்தூன் சமூகங்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பல வருடங்களாக அதிருப்தியில் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த இரண்டு சமூகங்களும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தும் கொள்கிறாங்க. பலுஸ்தானின் வடக்கு பகுதிகளையும் கைபர் பக்துன்வா மாகாணத்திலையும் பஷ்தூன் மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அதிருப்தி தெரிவித்தும் வந்துட்டுருக்காங்க. பஷ்தூன் மக்கள் அமைப்பான PTM இராணுவ அடக்குமுறை, மக்களை காணாமல் போக செய்வது மட்டும் பொதுமக்கள் மீது கொடுமை செய்வது போன்ற செயல்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியும் வந்துட்டுருக்கு. இந்த இயக்கம் அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தினாலும் பஷ்தூன் இளைஞர்களிடையே அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கு. பலூச் மற்றும் பஷ்தூன் சமூகங்கள் ஒன்று சேர்ந்தால்
பாகிஸ்தான் அரசுக்கு இது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். இந்த இரண்டு சமூகங்களும் கூட்டணி அமைச்சா பாகிஸ்தான் கிளர்ச்சியும் அதிகமாகும். பலூஸ்தான் விடுதலை இராணுவம் மற்றும் பலூஸ்தான் குடியரசு கட்சி போன்ற பலூ கிளர்ச்சி குழுக்கள் ஆப்கானிஸ்தானில் பயிற்சி முகாம்களை அமைத்திருக்கிறதா பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைப்புகளும் சொல்கிறாங்க. இந்த பயிற்சி முகாம்களில் இருந்து தான் தாக்குதலை திட்டமிட்டு பாகிஸ்தான் இராணுவம் மீது தாக்குதலும் நடத்துகிறாங்க அப்படின்னு ஆயுதங்களை கடத்துகிறார்கள் அப்படின்னு பாகிஸ்தான் குற்றமும் சாட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை பாகிஸ்தான் அரசு பலூஸ்தான் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாரானா ஆப்கானிஸ்தான், சீனா, பஸ்தூன் மற்றும் பலூச் கிளர்ச்சியாளர்கள் என அனைவரின் நலன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.